தசரதன். இன்னைக்கு நம்ம சேனல்ல புதினா பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நிறைய பிரியாணி வெரைட்டிஸ் நீங்க செஞ்சிருப்பீங்க. வெஜிடபிள் பிரியாணி, பன்னீர் பிரியாணி, மஷ்ரூம், சிக்கன், மட்டன், எக் அந்த மாதிரி நிறைய மெயின் இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம பிரியாணி செஞ்சிருப்போம். எல்லா பிரியாணிலுமே நம்ம புதினா கண்டிப்பா சேர்த்திருப்போம். ஆனா நம்ம வீட்ல எந்த மெயின் இன்கிரீடியன்ட்டுமே இல்ல, வெறும் புதினா தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னா அந்த வெறும் புதினாவை வச்சு அந்த பிரியாணி டேஸ்ட்டை விட அதிகமா நம்மளால கொண்டு வர முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எப்படி டேஸ்டா புதினா பிரியாணி செய்யலான்ட்டு வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். நம்ம சேனல்ல இதே மாதிரி புதுசா நிறைய வெரைட்டியா நம்ம டிஷ்ஷஸ் செஞ்சிருக்கோம். எல்லா வீடியோஸும் உள்ள போய் பாருங்க. உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. மறக்காம வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க ஆரம்பத்திலே சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வேலிட் ஆகாது. நீங்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். நம்ம செய்ய தேவையான பொருட்கள்: புதினா ஒரு கட்டு, ஒரு 2 பச்சை மிளகா, காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ, நான் 2 போதும் எனக்கு. இஞ்சி, பூண்டு, தயிர் 1 கப்பு தான் தேவையான பொருட்கள். நம்ம இதெல்லாத்தையுமே மிக்சியில் அரைக்க போகிறோம். நல்லா புதினாவை க்ளீன் பண்ணி மண் இல்லாமல் ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இஞ்சியும் ஒரு 5-6 பல்லு பூண்டு எடுத்துக்கிறோம். நான் 2 பச்சை மிளகா எடுத்துருக்குறேன். உங்களுக்கு நல்ல காரமாக வேணுன்னா நீங்கள் 3 கூட எடுத்துக்கலாம். நான் அந்த 2லேயே 1 அரைக்கிறதுக்கும் 1 தாளிக்கிறதுக்கும் பிரிச்சுக்கிறேன். நீங்கள் 2த்தையுமே கூட போட்டு அரைச்சிக்கலாம், நல்லா காரமாக கிடைக்கும். வேறு எதுவுமே நம்ம காரம் சேர்க்க போகிறதில்ல. இந்த பச்சை மிளகா தான் காரம். 1 கப்பு தயிரும் சேர்த்து நம்ம மிக்சியில் இதை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரெஷ் மின்ட், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா அது வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கலாம். இது 1 pot ரெசிபி தான். குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா சூடாகட்டும். குக்கர் நல்லா சூடான பிறகு ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கூட எண்ணெய் கூட நெய் இருந்துச்சுன்னா நெய்யும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு பட்டை 1 துண்டு, பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் முந்திரி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. ஏலக்காய் 1 துண்டு. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரியட்டும். நான் அதில் ஒரு பச்சை மிளகா போட்டேன்ல, இன்னொரு பச்சை மிளகாய் இதில் போட்டுக்கிறேன். லேசாக கீரி சேர்த்துக்கோங்க. நல்ல காரமாக வேணுன்றவங்க அதில் 2 இதில் 1 சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மிளகாத்தூள் யூஸ் பண்ண போகிறதில்ல, வெறும் பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான். நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெங்காயத்தை பிரிஞ்சிக்கின்னு இருக்கிற மாதிரி நீட்டு வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும். எப்போவுமே பொன்னிறமாக வரும்போது தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். பிரிஞ்சி பிரியாணி எல்லாத்துக்குமே டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கட்டும். இன்றைக்கி நான் இந்த புதினா பிரியாணியில் பட்டாணி சேர்க்க போகிறேன். அதனால் நான் நைட்டே ஊற வச்சுருக்கேன். பட்டாணி ஓவர் நைட் ஊற வச்சு நம்ம காலையில் செய்ய போகிறோம். நீங்கள் சாயந்தரம் செய்ய போகிறீங்கன்னா காலையில் ஊற வச்சுருங்க. குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது நல்லா ஊறணும். அதை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வதங்கின பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். அரைச்சதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இதுக்கு நம்ம இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்குறோம். பாஸ்மதி ரைஸ் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுருங்க. ஊற வச்சதை நல்லா கழுவி லேசாக, நல்லானா போட்டு தேய்ச்சி கழுவக்கூடாது. லேசாக கழுவிட்டு ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டம்ளரில் நான் 1 டம்ளர் எடுத்துருக்கிறேன். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி. நம்ம
தண்ணியை நம்ம அரைச்ச மிக்சியை வாஷ் பண்ணியே சேர்த்துக்கலாம். 1க்கு 1.5 டம்ளர் தண்ணி. நார்மல் ரைஸுக்குன்னா 1க்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கலந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குக்கரில் செய்கிறப்ப ஒரு பிஞ்ச் அதிகமாக இருந்தால் தான் வெந்து வரும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். உப்பு நம்ம ஊற வச்சு கழுவுன பிரிஞ்ச அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மெதுவாக கலந்து விடலாம். நமக்கு புதினாவை நம்ம பிரிஞ்சில் நம்ம அப்படியே போடுறப்ப அதை எடுத்து போட்டுருவாங்க. இந்த மாதிரி நம்ம அரைச்சி புதினா ரைஸ் செய்கிறப்போ ஃப்ளேவரும் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிடச்சிரும். குழந்தைங்களும் அதை அவாய்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. அந்த புதினாவோட சத்து ஃபுல்லாகவே அவங்களுக்கு கிடைக்கும். குக்கரை மூடிடுங்க. கொதிச்ச உடனே குக்கரை மூடுங்க. குக்கரை மூடி ஒரு 1.5 விசில், ஒரு விசில் கொஞ்சம் நேரம் கழித்து இல்லைன்னா 2 விசில் கழித்து ஆவி போன பிறகு குக்கரை திறங்க. ப்ரெஷர் அடங்கின பிறகு திறந்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அந்த க்ரீன் டெக்ஸ்சர் அப்படியே இருக்குது. அந்த ஃப்ளேவரும் அப்படியே புதினாவோட ஃப்ரெஷ் ஃப்ளேவர் அப்படியே நல்லா வந்திருக்கு. நல்லா லேசாக அப்படியே பரட்டி விட்டிங்கன்னா உடையாமல் நல்லா வரும். பாருங்கள் நல்லா அரிசி முழுசாக உடையாமல் நல்லா வந்திருக்கு. இது ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு நமக்கு ரெடி ஆகிற பிரியாணி. ஆனால் டேஸ்ட்டில் எந்த விதத்துலேயும் அதுக்கு இது குறையாது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல டேஸ்ட்டாக வரும். எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சந்தியா தசரதன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.